டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நாடு மட்டும் இல்லாம பிற நாடுகள்லையும் ரொம்ப டெக்னாலஜி இன்னும் போய் சேராத கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஸ்பேஸ் எஜுகேஷன் கொடுக்கறதுல அதிக முனைப்பு காட்டிட்டு வராங்க ஒரு நபர். ஸோ அந்த இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்போட நிறுவனர் மற்றும் சிஇஓ டாக்டர் ஸ்ரீமதி கேசன் தான். அது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டுக்காக ஒரு சூப்பரான ஒரு மிஷனை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 108 நாடுகள்ல இருந்து 108 மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த சேட்டலைட் பண்ணி மூணில் அனுப்பக்கூடிய ஒரு பெரிய மிஷனுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட்டோட பேர் சக்தி சேட்டலைட். ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி சேட்டலைட் பற்றி ஒரு சில விஷயங்கள் மேம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் இது இப்போ தான் நாங்கள் ஜான்வரி 16 அன்னைக்கு குளோபல் லான்ச். இப்போது இந்த மிஷனோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ 108 நாடுகள், இப்போ மொத்தமே நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 174 நாடுகள் தான் இருக்குது. தட் இஸ் நோட்டட் நாடுகள் எல்லாம் இருக்குது. அதிலிருந்து 108 நாடுகளை எடுக்கிறோம். அண்ட் இதில் பெரிய நாடுகள் எதுவும் கிடையாது. தட் இஸ் யூஎஸ், ரஷ்யா, சைனா, ஜப்பானுங்கிற மாதிரி அந்த நாடுகளும் கிடையாது. ஸோ சின்ன சின்ன நாடுகளாக தேர்ந்தெடுக்கிறோம். இதில் ஒரு உமன் லீடரை அம்பாசிடராக நாமினேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, பிகாஸ் அவங்க இந்த நாட்டை தலைமை தாங்கி நம்ம ஸ்பேஸ் கிட்ஸுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, அவங்களோட நாட்டுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருப்பாங்க. இதை தாண்டி 108 குழந்தைங்களை ஹேண்ட்பிக் பண்ணணும். ஸோ ஒரு நாட்டிலிருந்தும் 108 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அதுவும் ஹைஸ்கூல் குழந்தைங்க. ஸோ அவங்கள ஹேண்ட்பிக் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த உமன் லீடர்ஸ் அம்பாசிடர்ஸோட வேலை. அண்ட் இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு கரிக்குலம் பில்ட் பண்ணிருக்கோம். சேட்டலைட் எப்படி, ஸ்பேஸ் எப்படி, ராக்கெட்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சேட்டலைட் பில்டிங்குள்ளே போகும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன, பெரிய பைட்ஸ் இல்லை, சின்ன சின்னது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட், கிரெனடா அண்ட் எஸ்வச்சீனி, லெசோத்தோ, எக்வட்டோரியல் கினியா, இந்த மாதிரிலாம் நம்ம சோஷியல் ஸ்டடீஸில் கூட நான் படித்ததில்லை. ஸோ இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ள இந்த மாதிரி நாடுகள்லாம் வரப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெரிய இந்த ஒரு ஃபுல் நாட்டிலேயே ஒரே ஒரு உமன் என்ஜினியர் தான் இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே இவ்வளோ என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டா இருக்காங்க, நமக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் என்ஜினியர் உருவாகணும் இந்த நாட்டில், நம்ம மட்டும் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு. அந்த நேரம் பார்த்து நான் இந்த மாதிரி ஒருத்தரை போய் சந்தித்து பேசி, நீங்கள் தலைமை தாங்குறீங்களா உங்கள் நாட்டுன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி லீடர்ஸ் அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் நாட்டை தேடி எங்கள் குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, இதுக்கு நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று திரண்டு வராங்க. ஸோ 108 நாடுகளில் இப்போ ஆல்மோஸ்ட் 105 நாடுகள் பண்ணியாச்சு. கடந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா டைம் ஜோன்ஸ்லயும் வேலை பார்த்துருக்கேன். எல்லா டைம் ஜோன்ஸ்லயும் வேலை பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிஷன் உலகத்துல பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அவங்கவுங்க நாட்டில் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம். அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன வருஷம் 75வது சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கிராமம் தான் ஒரு நாட்டோட வலிமை. ஸோ அப்படி இருக்கிறப்ப கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றி ஒரு விழிப்புணர்வாவது இருக்கணும். ஸோ அது கூட இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம நாட்டில், அதுவும் பெண் குழந்தைகள் முக்கியமாக. ஸோ பெண் குழந்தைங்களா ஒரு 750 பெண் குழந்தைங்களை எடுத்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் எடுத்து அவங்களுக்கு இந்த நுவான்சஸை கற்றுக் கொடுத்து அசாதி சேட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸுக்கு பார்டர்ஸ் கிடையாது. நம்ம நாட்டு குழந்தைங்கன்னு நம்ம குழந்தைங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய நாட்டிலேருந்து குழந்தைங்க நம்ம அம்மான்னு அது ஏன்னே தெரியல, ஆனால் ஒரு ஸ்பேஸ் அம்மாவாகவே ஆயாச்சு. எல்லாரும் யார் பார்த்தாலும் 2 வாட்டி பேசினதுக்கப்புறம் 3வது can I call you mom அப்படிவாங்க. நான் என்ன பண்ணேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க எல்லாமும் நம்ம குழந்தைங்க தானே.
அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கான்செப்ட் சக்தி சாட்டோட கான்செப்டை வந்து உருவாக்கினது. ஓகே. ஸோ 108 நாடுகள், 108 பெண் குழந்தைங்க, ஹைஸ்கூல் பெண் குழந்தைங்க, அதுவும் ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வர பெண் குழந்தைங்க. இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு 120 மணி நேரம் எல்லாமே சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு நாட்டிலேருந்து ஒரு குழந்தைய ஹேண்ட் பிக் பண்ணி இந்த அம்பாசிடரும் அவங்களும் நம்ம நாட்டுக்கு வந்து அது வந்து பொங்கல் டைமாக இருக்கணும், அப்போ தான் வந்து களைக்கட்டும் நம்ம கிராமம். ஸோ அதனால சயின்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எப்படின்னா ஸ்டெம் வந்து ஸ்டீம் ஆயிடுச்சு, R2 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வரப்போ சேட்டலைட் பில்டிங் மட்டும் இல்லை, இன்டகிரேஷன் இதெல்லாம் தாண்டி நம்மளோட கலாச்சாரத்தையும் கொஞ்சம் அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வருவாங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கலாச்சார பரிமாற்றம் அண்டு தாட் ப்ராசஸஸ், உணவு வகைகள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயம், சயின்ஸ் ஆராய்ச்சியை தாண்டி இத்தனை விஷயம் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் புகுந்த போகிறது இந்த இந்த பர்டிகுலர் 1.5 வருஷம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சக்தி சாட். இன்டகிரேஷன் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. 2026 செப்டம்பர் லான்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லி. பட் வந்து எனக்கு ஒரு டவுட்டா, இப்போ வந்து பெண் குழந்தைகள் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வர்றது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். பட் வந்து ஏன் பெண் குழந்தைகளை மட்டும் ஹேண்ட் பிக் பண்ணீங்க? இப்போ நீங்கள் ஆண் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிடிவாதம் இருந்தது. எனக்கு ஸ்பேஸில் வேலை செய்யணும், எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 10 பஸ்ஸு ஏறி மாறி ஓடி வந்துடுவாங்க. அதே ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் நம்ம வந்து பக்கத்து தெருவுக்கு அனுப்புகிற, இன்னி தேதி கூட பக்கத்து தெருவுக்கு அனுப்புகிறப்போ 10 மணி ஆயிடுச்சு, ஏன் வரல, இன்னும் 12 மணி ஆச்சு, அப்படி என்ன உனக்கு இது தேவையா? கல்யாணம் கட்டிக்க போகிற இடத்துல நாளைக்கு ஏதாவது விசாரித்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இன்னும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இது நான் வந்து என்ன நினச்சேன்னா இந்தியாவில் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் நான் வந்து நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் அது இது பேச போகிறப்ப இந்த சக்தி சாட்டுக்கு ரொம்ப ஒரு வலிக்க தகுந்த ஒரு விஷயம். அங்கேயும் வந்து 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த வீட்டு சூழலில் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் படிப்பு, ஒருத்தருக்கு தான் படிப்பு கொடுக்க முடியும்னா அந்த ஆண் குழந்தைக்கு தான் படிப்பு கொடுக்குறாங்க. அந்த பெண் குழந்தை வீட்டில் இருந்து தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. காட்டுக்கு போய் குச்சி பொறுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இன்னும் நடந்திருக்கு நிறைய நாடுகளில். அண்ட் ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து பெண் குழந்தைங்களுக்கு சர்வசாதாரணமாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தப்பை சுட்டி காட்டுறது வந்து முதல்ல பெண் குழந்தைங்க மேலே தான் சுட்டி காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது, ஒரே வருஷத்தில் மாற்ற முடியாது. பட் இந்த பூமியில் பிறந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்துட்டு போகிறோம். எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும், கவர்மெண்ட் அப்படின்னு இல்லையே. ஒரு மனுஷனாக நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கு நான் என்னால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும்? ஸோ நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பின்னாடி வந்து ஒரு 100 பேர் அடி எடுத்து வைக்க ரெடியாக இருக்காங்க. அதை நான் கண்கூட இப்போ பார்க்குறேன். அந்த சிஸ்டர்ஹுட் ஃபீல் அப்படி இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு 500 கேள்வி கேட்பாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க, இது என்ன, அது என்ன, இது என்னன்னு. ஆனால் அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், பீஸ், பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா அமைதியாக அமக்கலமாக செய்வாங்க. அண்ட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க, நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல போனோம்னா கூட பெண் குழந்தைகளோட நிலைமை வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஸோ வந்து எஜுகேஷனே வந்து கிட்ட நெருங்க அவங்களால முடியல. அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ் எஜுகேஷன் வந்து கொண்டு போறப்போ அந்த பெண் குழந்தைகளோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நீங்க கண்ணு கூட பார்த்துருப்பீங்க. கரெக்ட், நல்ல கேள்வி இது. என்ன எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து சாப்பாடே இல்லாதப்ப ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் என்னன்னா ஃப்யூச்சர் இஸ் ஸ்பேஸ். நம்ம வந்து பெரிய ஒரு மாநாடுலாம் வந்து பெரிய தலைவர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும் ஸ்பேஸ் ரேஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. இப்போ எல்லா நாடுகளுமே அதில் வந்து போட்டி போடணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு போர் அது ஸ்பேஸில் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தயார் நிலையில் எல்லாரும் இருக்காங்க.
ஸோ இப்போ வந்து பின்தங்கி போயிடுறாங்க இந்த நாடுகள்லாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆஃபீஸ் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க பின்தங்கிடுறாங்க. இப்போ நம்ம வந்து 12,000 குழந்தைங்க எடுத்து கத்துக் குடுக்குறோம். ஆனா, அந்த 12,000 குழந்தைங்கள்ல 12 குழந்தைங்க கூட இந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாங்கன்னா, அவங்க தலைவரா அடுத்தது அவங்களோட சமுதாயத்த கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா, எனக்கு ஒருத்தர் செஞ்சாங்க அப்ப. ஸோ நான் இன்னொருத்தருக்கு செய்யணும் அப்படின்னு. படிப்பு மட்டும் அல்லாது, இந்த மாதிரி ஒரு ஒரு எட்டாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு குடுத்தா, அதுதான் இன்ஸ்பிரேஷன். அப்ப படிக்கவும் தோணும். ஸோ, இப்ப இதுக்கு ஃபீ கட்டுறதுக்கு வந்து நெறைய பேர் முன்ன வந்துட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஸோ, இப்படி ஒரு விஷயம் இந்த பெண் குழந்தைங்களால பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டா, நாளைக்கு நெறைய பேர் இதுல வருவாங்க. ஓ! இவங்களுக்கு இந்த எஜுகேஷன் கூட ரொம்ப தேவ போல இருக்கு. வெறும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் பத்தாது போல இருக்கு. அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயமா யோசிச்சு நாடுகள ஒண்ணு சேர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜில படிப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் இதுல இன்னொன்னு என்ன முக்கியமா பார்க்கணும்னா, இதுல வந்து பேசிக் அவேர்னஸ் மாதிரி தான் எல்லாமே. ஸோ இதுல பிசிக்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நமக்கு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. எக்ஸ்ட்ராவா இதுல என்ன பண்றோம்னா, ஒரு 30 மணி நேரம் தனியா வந்து கோடிங் அண்ட் இந்த வெப் டிசைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தனித்துவமா இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, இந்த ஒரு காரணத்துக்கு தான். இந்த பெண் குழந்தைங்களோட பேசி, பேசி எங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தனி ஸ்கில். இப்ப நான் என்னால வேலைக்கு ஐ மீன் 10வது முடித்த பிறகு வேலைக்கு போக முடியல, மேல் படிப்புக்கு போக முடியல அப்படின்னா, நான் வீட்ல இருந்தே ஏதாவது பண்ண முடியுமா? நான் வெப் டிசைனிங் ஏதாவது பண்ணி, ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஒயிட் காலர் ஜாப் இல்லைனாலும், ப்ளூ காலர் ஜாப் என்னால பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்க புகுத்துறோம். அதுதான். மேம் இப்போ வந்துட்டு 108 கண்ட்ரீஸ்ல இருந்து 108 பெண் குழந்தைகள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட ரோல்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு மேம்? இந்த சக்தி சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும்? இப்ப இந்த 108 குழந்தைங்களுக்கும் சமநிலையில வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறது ஆன்லைன் எடுகேஷன் தான் குடுக்குறோம். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ வந்து இது 108 நாடுகள்ல இந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் 108 குழந்தைங்க அப்படிங்கிறப்போ வந்து, அங்கேயும் அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரிட்ஜா ஒரு அம்பாசிடர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எப்படி அந்த குழந்தைங்கள வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணாங்க? ஏன்னா நீங்களே சொன்னீங்க, எல்லா குழந்தைகளுமே வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர குழந்தைங்க. ஸோ எப்படி கரெக்ட்டா பிக் பண்ணாங்க அவங்களலாம்? இப்ப எப்படி அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் நமக்கே எக்ஸாமினேஷன்லாம் பிடிக்காது. ஐயோ! தலைவலி எக்ஸாம்லாம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஆர்வம் இருக்கிற குழந்தைங்க. அவங்களுக்கு மேபி ஒரு படம் போட்டு காமிங்க. இல்ல வந்து ஸ்பேஸ் பத்தி பேசுங்க. ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கிட்ட பேசி, வந்து யாருக்கு அதுல அதிகம் ஆர்வம் இருக்கு? என்ன? யாரு கேள்வி கேட்கறாங்க? இந்த மாதிரியான குழந்தைங்கள நீங்க பிக் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அதுல அட்லீஸ்ட் ஒரு 1% ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசை தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஆசைப்பட்டா மட்டும் தான் ஒரு இடத்த அடைய முடியும். ஸோ அந்த ஆசைப்படுற குழந்தைங்க எல்லாரையும் நீங்க ஹேண்ட் பிக் பண்ணுங்க. நமக்கு வந்து பிசிக்ஸ்ல 100 வாங்கணும், டாப்பரா இருக்கணும். ஐயோ! அதெல்லாம் வேணாம். ஓகே. மேம் இப்போ வந்து ஆன்லைன் மூலமா தான் நீங்க வந்து மத்த குழந்தைகள வந்து ரீச் அவுட் பண்றீங்க. ஸோ வந்து நீங்க குடுக்குற கோர்ஸ்ன்றது எப்படி இருக்கு? இப்போ என்ன லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? எங்கள கோர்ஸ் கரிக்குலம் வந்து மிட் மார்ச்ல தான் ஆரம்பிக்க போறோம். மிட் மார்ச்ல. இப்ப தான் லான்ச் வந்து எங்களுக்கு 16த் ஆஃப் ஜான்வரி தான் லான்ச் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மினிஸ்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இன்டர்நேஷனலா செர்பியாலேருந்து, லெசோத்தோ, எத்தியோப்பியா அந்த மாதிரி எஸ்வட்டினி எல்லா சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர். என்ன ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ் இந்த 6 நாடுகள்ல இருந்தும் வந்திருந்தாங்க. 6 நாடுகளும் பெண் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்த உடனே அவ்ளோ குஷி ஆயிட்டாங்க. இன்ஃபாக்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 20, 25 நாள் முன்னாடிலாம் போய் நீங்க வாங்க வாங்கன்னுலாம் சொல்லவே இல்ல. 2 நாள் முன்னாடி நீங்க வரீங்களா? இதுதான் பண்ண போறோம்னோன, ஆன்லைன் ப்ரோகிராம்க்கே அவங்க வந்து அவ்ளோ எக்ஸைட் ஆயி வந்து சப்போர்ட் பண்றாங்க. தே வாண்ட் டூ கெட் இன்வால்வ்ட். அவங்க குழந்தைங்க, அவங்க நாடுன்னு அப்படி இருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ அத தாண்டி கிட்டத்தட்ட வி ஹேட் லைக் 370க்கு மேல பார்ட்டிசிபென்ட்ஸ். எல்லா நாடுகள்ல இருந்தும் லைக் 97 கண்ட்ரீஸ்ல இருந்தும் லைக் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ஒரு 6 ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்
ஸோ எல்லா டிக்னிட்டரிஸுமே அந்த மாதிரி வந்து பொறுமையாக 3 மணி நேரம் இருந்து லான்ச் இது பண்ணிட்டு எல்லாரும் இப்போ எக்ஸைட்டடாக இருக்காங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, என்ன பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பேலன்சஸ் இருக்கும். ஏன்னா முன்னோக்கிய நாடுகளில் பின்னோக்கிய குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கான இதெல்லாம் இருக்குது. பட் சில குழந்தைங்களுக்கு வந்து சில நாடுகளில் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் கூட பண்ண தெரியல 14-15 வயசில். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து என்னென்னா லிட்ரலி பெக்கிங் போல் பிச்சை எடுக்கிற மாதிரி நான் ஒருவருக்கு அம்மா கொஞ்சம் இன்டர்நெட் கொடுங்கம்மா, அம்மா லேப்டாப் கொடுங்கம்மா அப்படின்னு ஒருத்தரையாக கேட்டுட்ருக்கேன். என்னென்னா இது போய் அந்த சேர வேண்டிய இடத்துல அவங்களுக்கு சேர்ந்ததுன்னா நாளைக்கு இந்த ஒரு லேப்டாப் வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றும். இந்த ஒரு டேட்டா கொடுக்கறதுனால ஒரு வாழ்க்கையே மாறும். இந்த ஒரு சின்ன எண்ணத்தில் ஒரு சின்ன ஒரு ஆசையில் பயணிச்சுட்டு இருக்கு. பட் மேம் லைக் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க. பட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில போய் அங்க கன்வின்ஸ் பண்ணணும்ல, அந்த ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சீங்க? கிட்டத்தட்ட ஆக்சுவலி வந்து ஒரு 4 மாதம் 4-4.5 மாதம் தான் ஆறுது. ஆமாம். அதான் சொல்கிறேன்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-22 மணி நேரம் முடிச்சுட்டே இருந்துட்டு லிங்க்டின்ல ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு அந்த மாதிரி பேசி ஸோ அவங்களுக்கு வந்து புரிய வச்சு ஃபர்ஸ்ட் இதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எஃப்ஏக்யூலாம் எழுதி அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் சேட்டலைட் பற்றிலாமும் ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியவும் தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா பெண் குழந்தைங்க சேர போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறது. எங்களுக்கு அதுதான் தேவை ஸ்ரீமதி, வி ஆர் இன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அளவற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கரிக்குலம் நாங்கள் வந்து இப்போ இஸ்ரோ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் இன்ஸ்பேஸும் கூட கரிக்குலம்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சீனியர் சயின்டிஸ்ட் எல்லாமே, ஸோ அவங்களோட ரெக்கார்டிங்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாடங்கள் அது இதெல்லாம் வந்து நல்ல ரொம்ப அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. பட் அது நமக்கு இது அந்த சாம்பிள் எடுத்து நம்ம அவங்களுக்கு காமிக்கிறப்ப ஐயோ இப்படியா கற்றுக் கொடுப்பீங்க இப்படியான்னு அது வேற ஒரு இதாகிடுச்சு. அதுக்கு உடனே யுஏஇயில் நடா அப்படின்னு இருக்காங்க, சிலேல விக்டோரியான்னு இருக்காங்க, அபிகேல்னு அர்ஜென்டினாவில் இருக்காங்க. 3 பேர் நீயே கவலைப்பட ஸ்ரீமதி, இதெல்லாம் நாங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நாங்கள் பண்ணித்தரோம் அப்படி. இந்த மாதிரி ஒருத்தராக நீங்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவை எடுத்துட்டீங்க, எல்லாரையும் கொண்டு சேர்த்துட்டீங்க, இங்கே இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சொல். மை காட், தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சக்தி சாட். லைக் வந்து தனியா ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு 108 கண்ட்ரி ஒரு படம் மாதிரி சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த சேட்டலைட்டுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, நீங்க மூனுக்கு சென்ட் பண்ண போறதா நான் படிச்சேன். ஸோ அதோட எய்ம் என்ன? இப்ப எல்லா பெண்களுக்குமே வந்து நிலவு மேல ஒரு ஈர்ப்பு. எல்லாமே நிலவையும் பெண்ணையும் கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். காதல் பாடல்களா இருக்கட்டும், காதல் போயட்ரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நிலவை நோக்கி தான் இருக்கும். பெண்ணை வர்ணிக்கணும்னாலும் நிலவோட தான் வர்ணிக்கிறாங்க. அது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயும் அப்படிதான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து சொல்லணும்னா பர்சனலி அதே மாதிரி தான், நிலவு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து எதுவா இருந்தாலும் வந்து டெரஸ்க்கு ஓடி போயிடணும். நல்லதோ கெட்டதோ போய் நான் அங்க வரேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷமாவே அது மனசுக்குள்ள இருந்தது நிலாவுக்கு போகணும்னு. பட் நான் இதெல்லாம் பிளான்லாம் பண்ணலை, ஒன்றும் பண்ணல. அதெல்லாம் வந்து நான் சொல்லவே கூடாது. பிகாஸ் நான் வந்து பேசிக்காக காமர்ஸ் கிராஜுவேட் தெரியும். அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணதும் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணேன். குருகுலம் கான்செப்டில் வந்து இது தீசிஸ் வந்து இதில் பிஹெச்டி. ஸோ அதனால் நான் எனக்கும் ஸ்பேஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் மைண்டில் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் என்னோட சோலில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் திருமணமான 18 வருஷம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு என்னை இது பண்ணி சின்ன அது சுருக்கமாக சொல்ல போகணுன்னா ஒரு கைப்பிடிச்சி என்னை வந்து காமிச்ச ஒரு ட்ராவல் கான்ஃபரன்ஸில் தான் நான் வந்து நாசா மக்களை மீட் பண்ணி, டிரெக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, அங்கேருந்து தான் அந்த ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு நான் பிறந்தேன்னு கேள்வி கேட்டது போக, இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே கிடச்சிச்சு. ஸோ அதில் பயணிச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதனால அந்த நிலவு மேலே ஒரு ஈர்ப்பு, பயங்கர ஈர்ப்பு. ஸோ லோ எர்த் ஆர்பிட் ஆல்ரெடி நாங்கள் வந்து உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் ஃபவுண்டரில் நான் மட்டும்தான் 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த நிலவில் வந்து ஒன்று
ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து ஸ்பேஸ் மிஷன்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பெலூன் விட்டுட்டு இருந்தோம். பெலூன்லேருந்து சப் ஆர்பிட்டல் போனோம், சப் ஆர்பிட்டல்லேருந்து ஆர்பிட்டல் போனோம். ஸோ ஒன்று டிக் ஆஃப் பண்ணுறப்ப இல்லை இதுதான் லாஸ்ட்டா, இல்லைடா இதுக்கு மேலே இங்கே போகணும், இதுக்கு மேலே இங்கே போகணுன்னு. ஆனால் அந்த நிலவு மேலே இருக்கிற ஈர்ப்பு எப்போவுமே இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனால அது ஒரு அழியாத ஒரு சின்னம்னு சொல்லலாம் நிலவு. ஸோ ஒரு பெண் குழந்தைக்கும் எப்போல்லாம் வந்து ஒரு செல்ஃப் டவுட் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதோ, ச்சே இத்தனை பெண் பிள்ளைங்க சேர்ந்து நிலவுக்கு போயிட்டாங்கடா, நாமளும் சாதிக்க முடியும்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வெறி, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஆசை, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து நிலவை சூஸ் பண்ணது. ஸோ லூனார் ஆர்பிட்டுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லூனார் ஆர்பிட்டுக்கு போகும். அதை தாண்டி இவ்வளோ தூரம் போயிட்டோம், ஒரு ஹார்ட் லேண்டிங்காவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். பட் வந்து எனக்கு நீங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிச்ச பிறகு அந்த ஜேர்னி அப்படிங்கிறத விடைக்கும், நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல கமர்ஸ் முடிச்சு MBA முடிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம ஸ்பேஸுக்கு வந்துட்டீங்கல்ல, ஸோ அது அந்த ஒரு நொடி எப்படி இருந்துச்சு மேம்? எனக்கு வந்து ஒரு நிமிஷமுமே வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கணும். நம்ம சுவாசிக்கிற காத்து, சாப்பிட்ற சாப்பாடு, நான் வாழ்ந்தா ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் இந்த பூமிக்கு. இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லைங்கிற அளவுக்கு நான் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பெண். யாருக்காவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு மட்டும் எல்லாம் ஐயோ என்னால் முடியவே முடியாது, அந்த கான்செப்டே எனக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் வந்து என்னவே திருமணமான பெண்ணுக்கு வந்து நான் வந்து ஐ வாஸ் அன் ஆல்ரவுண்டர். 10 நேஷனல்ஸ் பாஸ்கெட் பால் விளையாடிருக்கேன். ஐ வாஸ் NCC கேடட், பெஸ்ட் கேடட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், முதல் பெண் வால் பிடிச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்லையே வந்து ஒரு பின்னக்கிள் டச் பண்ணியாச்சு. ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து எல்லாமே வந்து அழகாக பண்ணணும். யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் பண்ணணும். என்ன இப்போ 10 பேர் இடத்துல 20 பேர் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அது எப்படி புகுந்தது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கையில் எனக்கு வந்து வெறும் லைக் ஸ்ரீமதி அப்படின்னா இந்த 4 செவற்றுக்குள்ளே யார் வந்தாலும் 50 பேர் வந்தால் கூட செய்து போடுவாங்க அவ்வளோதானே இல்லாமல், ஆர்மியில் நான் வந்து செலக்ட் ஆகி நான் வந்து போகக்கூடிய ஒரு பெண். ஸோ எனக்கு பார்டரில் நின்று என்னால் சண்டை போட்டு எதுவும் பண்ண முடியலை. அட்லீஸ்ட் இங்கே இருந்தாவது அடுத்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிலவுகிட்ட நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஏன் பிறந்தேன் சொல்லு, எனக்கு சொல்லு என்னால் முடியலன்னு. ஸோ 18 வருஷம் அடக்கி வச்சுருந்தது எல்லாமே, அது எல்லாமே வெளியில் வந்து இப்போது அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு ஒரு விஷயமும் செய்துட்டு வரேன். இதில் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் பூரா சொல்லலாம். பட் அந்த சேலஞ்சஸை பார்த்தோன்னா முன்னோக்கி போக முடியாது. ஸோ நம்ம வந்து கிரிப் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்கக்கூடியவங்களும் ஐயோ இது டஃப் போல இருக்குடா, வேணாண்டா, நம்ம வந்து பெண் அப்படின்னா நம்ம வந்து டிசைனராகவே இருந்துடலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபேஷன் மாடலாக இந்த மாதிரி அழகு சாப்பாடு இதெல்லாம் தான் பெண்ணுக்கு உகுந்தது அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னாலஜியில் வந்து நிறையா, அதுவும் டீப் டெக்கில் வந்து யாருமே வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சோர்ந்து அந்த மாதிரி ஆயிட்டேன்னா எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை வந்து இதை பார்த்து விட்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ சோர்வு இருந்தால் கூட நம்ம வந்து முடியும்டா அப்படின்னு நம்ம எடுத்து முன்னாடி போகப்பதான் பின்னாடி நம்மள வந்து நிறைய பெண் குழந்தைங்க வருவாங்க. மேம் இப்போ 2011ல இருந்து இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்ப இருந்தே நிறைய மாணவர்களை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. நிறைய மாணவர்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு மாணவர் இப்போ வந்து ISRO இந்த மாதிரியான ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிருக்காங்களா? ISRO அப்படிங்கிறத விட தனி நிறுவனமே ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட டீம், என் கூட 12 வருஷம் பயணிச்ச டீம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃபாட் ஷாரோ, கிளின்டன், கீர்த்தன், இவங்க எல்லாம் நான் வந்து 8ஆம் வகுப்பில் அவங்கள பிக் பண்ணி காலேஜஸ் எல்லாமே என் கூடயே பயணித்து முடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணோம். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பசங்க எத்தனையோ, இப்போ ஏர்போர்ட் போனீங்கன்னா நமக்கு என்னடா எல்லாம் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன், நமக்கு என்ன வயசாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். பட் என்னென்னா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் சப்மரீன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் ஆதித்யன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மேம் ஃபைனலாக ஒரு கொஸ்டின், உங்களுக்கு இப்போ அந்த 5 ஸ்டார் எமோஷன்
ஓ மை காட், அது வந்து பெஸ்ட் இன் லைஃப். நீங்க வந்து என்னவே பெஸ்ட் சாக்லேட் கொடுங்க, ஆனா அந்த 5 ஸ்டார் பார்த்தா அப்பா, அதுலயும் அந்த பெரிய 5 ஸ்டார் இருக்கு பாருங்க, அது ரசிச்சு ருசிச்சு எனக்கு வந்து முடிக்கவே மனசு வராது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா பழைய ஞாபகங்கள், அந்த பழைய ஞாபகங்கள் தான் வந்து நம்மள எவ்வளோ தூரம் அழகா நம்மளோட வாழ்க்கையை சீரமைத்து நல்லா கொண்டு போக முடியும், ஒரு எடுத்துக்காட்டா ஒரு 10 பேருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறது 5 ஸ்டார். ஓகே மேம். மேம், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. லைக் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஒரு அடக்கி வச்சிருந்த ஒரு ஆசையில ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து நீங்க வந்து தனி ஆளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இன்னும் அடுத்தடுத்து கட்டத்துல வந்து இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் ஆர்கனைசேஷன் செயல்படணும். அண்ட் 2026க்கு ஒரு மிஷன் வச்சிருக்கீங்க. அதுவும் வெற்றிகரமா வந்து நீங்க கண்டிப்பா மூன்ல வந்து லான்ச் பண்ணுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேம். ஸோ ஸ்வீட், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்த்து தான் முதல் வாழ்த்து இந்த இதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் எந்த சேனல்லையும் தமிழ் இதுலேயும் நான் வந்து சக்தி சாட் பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி, கரெக்டான நேரத்துக்கு வந்து இதை எடுத்துட்டதுக்கு நன்றி. நன்றி.